தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் எல்லா நாயகிகளுக்குமே முதல் திரைப்படத்தில் பெரிய அங்கீகாரம் கிடைத்துவிடாது. பல முயற்சிகளுக்கு பிறகு, பல கதாபாத்திரங்களுக்கு பிறகு முதன்மை நாயகியாக வளர்ந்த நடிகைகள் பலர். அவர்களுள் தமிழ் மக்கள் கொண்டாடிய 70களின் முதன்மை கதாநாயகிகளில் ஒருவர் ஸ்ரீபிரியா. இயக்குனர்கள் பி. மாதவன், கே. பாலச்சந்தர் என மோதிர கைகளால் குட்டுப்பட்டு தமிழ் சினிமாவின் 4 சூப்பர் ஸ்டார்களுடனும் திரையை பகிர்ந்து கொண்டு அவர்களுடைய வெற்றி பயணத்தில் தானும் ஒரு அங்கமாக மாறியவர் நடிகை ஸ்ரீபிரியா. ஆம், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார்கள் 4வருக்கும் நாயகியாக நடித்த பெருமைக்குரியவர் ஸ்ரீபிரியா. சென்னையை பூர்வீகமாக கொண்ட ஸ்ரீபிரியாவின் குடும்பமே ஒரு கலை குடும்பம். அப்பா பக்கிரிசாமி, அம்மா கிரிஜா, அத்தை சரசா, பெரியப்பா தண்டாயுதபாணி பிள்ளை என ஸ்ரீபிரியாவின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நடனத்துறையிலும் இசைத்துறையிலும் சிறந்து விளங்கியவர்கள். அதனால் சினிமா தொடர்பு ஸ்ரீபிரியாவிற்கு அவரது சிறு வயதிலேயே தொடங்கிவிட்டது. ஆரம்பத்தில் ஸ்ரீபிரியாவின் அக்கா மீனாட்சியைத்தான் திரைத்துறையில் நடிகையாக்க விரும்பியது அவரது குடும்பம். ஆனால் அந்த வாய்ப்பு சற்றும் எதிர்பாராத வகையில் ஸ்ரீபிரியாவுக்கு கிடைத்தது. ஒரு முறை தற்செயலாக ஸ்ரீபிரியாவின் புகைப்படங்களை பார்த்த இயக்குனர் பி. மாதவன் அந்த முகத்திற்குள் இருந்த நடிகையை அடையாளம் கண்டுகொண்டார். தன்னுடைய மாணிக்க தொட்டில் எனும் திரைப்படத்தில் KR விஜயாவுக்கு மகளாக நடிப்பதற்கு ஸ்ரீபிரியாவை அணுகினார். ஆனால் நடித்தால் ஹீரோயினாக மட்டுமே நடிப்பேன் என அந்த வாய்ப்பை பிடிவாதமாக மறுத்துவிட்டார் ஸ்ரீபிரியா. எனினும் ஸ்ரீபிரியாவின் தைரியம் இயக்குனர் பி. மாதவனுக்கு பிடித்து போகவே தன்னுடைய அடுத்த படமான முருகன் காட்டியபடி திரைப்படத்தில் AVM ராஜனின் தங்கையாக ஒரு துடுக்குத்தனமான கதாபாத்திரத்தில் ஸ்ரீபிரியாவை அறிமுகம் செய்தார். 1974ஆம் ஆண்டில் முருகன் காட்டியபடி படம் ஸ்ரீபிரியாவுக்கான திரைப்பாதையை உருவாக்கி கொடுக்கவே அதற்கடுத்த 5 ஆண்டுகளில் அவருடைய வளர்ச்சி பிரமிக்கத்தக்க வகையில் அமைந்தது. அதைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களுடன் அடுத்தடுத்து நடிக்கின்ற வாய்ப்பை பெற்றதோடு அவர்களுடைய வெற்றி படங்களில் ஓர் அங்கமாகவும் விளங்கினார் ஸ்ரீபிரியா. அப்படித்தான் எம்ஜிஆருக்கு நாயகியாக நடிக்கும் வாய்ப்பு ஸ்ரீபிரியாவிற்கு வந்தது. எம்ஜிஆர் நடித்த படங்களில் ஒன்று நவரத்தினம். எம்ஜிஆருடன் 9 நாயகிகள் நடித்து வித்தியாசமான கதையமைப்பில் உருவான அந்த திரைப்படத்தில் ஸ்ரீபிரியாவும் வைரம் எனும் கதாபாத்திரத்தில் ஒரு நாயகியாக நடித்தார். அந்த படத்தில் எம்ஜிஆருடன் ஒரு பாடலில் தோன்றி நடிக்கும் வாய்ப்பு ஸ்ரீபிரியாவுக்கு கிடைத்தது. புரியாததை புரிய வைக்கும் புது இடம் எனும் பாடல் காட்சியில் 2 நாட்கள் நடித்த ஸ்ரீபிரியா எம்ஜிஆரின் கதாநாயகிகள் எனும் நீண்ட வரிசையில் இடம் பிடித்தார். மக்கள் திலகத்துடன் நடிப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்பே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக நடிக்க தொடங்கிவிட்டார் ஸ்ரீபிரியா. பள்ளி நாட்களில் சிவாஜி கணேசனின் மகளும் ஸ்ரீபிரியாவும் வகுப்பு தோழிகள். சில வருடங்கள் கழித்து சிவாஜியுடன் நடிக்கின்ற வாய்ப்பு கிடைத்த பொழுது பரவசத்தில் ஆழ்ந்தார் ஸ்ரீபிரியா. தன்னை அறிமுகப்படுத்திய பி. மாதவன் சிவாஜி கணேசனை வைத்து இயக்கிய பாட்டும் பரதமும் படத்தில் மகன் சிவாஜிக்கு ஜோடியாக ஒரு சிறிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் ஸ்ரீபிரியா. பாட்டும் பரதமும் படத்தில் ஜெயலலிதாவே முதன்மை கதாநாயகி என்பதால் ஸ்ரீபிரியாவின் வேடம் அவ்வளவாக பேசப்படவில்லை. ஆனால் சில வருடங்கள் கழித்து ஆட்டுக்கார அலமேலு போன்ற படங்களின் வெற்றியால் தமிழ் சினிமாவின் முதன்மை நாயகியாக பலம் பெற ஆரம்பித்த ஸ்ரீபிரியா மீண்டும் சிவாஜியின் படங்களில் முதன்மை நாயகியாகவே நடித்தார். 70களின் இறுதிகளில் சிவாஜி கணேசன் அதிக அளவிலான கமர்ஷியல் படங்களில் நடிக்க தொடங்கிய பொழுது அத்தகைய படங்களில் ஸ்ரீபிரியாவே முதன்மை நாயகியாக நடித்தார். குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு சிவாஜி கணேசனுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த திரிசூலம் படத்தில் 3 நாயகிகளில் ஒருவராக துடுக்குத்தனமான பாத்திரத்தை ஏற்று நடித்தார் ஸ்ரீபிரியா. டாம்பாய் ஹீரோயினாக சிவாஜியுடன் இணைந்து பல காட்சிகளில் குறும்பான நடிப்பை வெளிப்படுத்திய ஸ்ரீபிரியாவை நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் கொண்டாடினர். அந்த படத்தை தொடர்ந்து வெற்றிக்கு ஒருவன், யமனுக்கு யமன், லாரி டிரைவர் ராஜா கண்ணு, வசந்தத்தில் ஒரு நாள், சங்கிலி போன்ற கமர்ஷியல் திரைப்படங்களில் சிவாஜி கணேசனின் வெற்றி பட நாயகியாக வலம் வந்தார் ஸ்ரீபிரியா. ஆட்டுக்கார அலமேலு படத்தில் பெரிய வெற்றிக்கு பின் நட்சத்திர நாயகி அந்தஸ்தை எட்டிய ஸ்ரீபிரியா அன்றைய தேதியில் தமிழ் சினிமாவின் முன்னணி நாயகியாக ஜொலிக்க தொடங்கினார். அன்றைய காலகட்டத்தில் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர் என தமிழ் சினிமாவின் முன்னணி நாயகர்களுடன் நடித்துக் கொண்டிருந்த ஸ்ரீபிரியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் கதையின் முதன்மை நாயகியாக இணைந்த திரைப்படம் பைரவி. அதற்கு முன்பு
அவள் ஒரு தொடர்கதை படத்தில் தெலுங்கு பதிப்பான அந்துலேனி கதா என்ற படத்தில் நடித்திருந்தாலும் கூட ரஜினிகாந்த் கதையின் நாயகன் வேடம் ஏற்ற பொழுது அவருக்கு ஜோடியாக நடிக்க சம்மதித்தார் ஸ்ரீபிரியா. அதற்கு முன்பு வெளியான படங்களில் ரஜினிகாந்த் சிறிய வேடங்களிலும் வில்லன் கதாபாத்திரங்களிலும் 2 நாயகர்களில் ஒருவராகவும் நடித்து வந்தார். பைரவி படத்தில் ரஜினிகாந்த் முதன்மை நாயகன் என்றதும் அவருக்கு ஜோடியாக நடிப்பதற்கு சில நடிகைகள் தயங்கிய நிலையில் ஸ்ரீபிரியா அதற்கு தயக்கம் காட்டாமல் ரஜினியின் நாயகியானார். பைரவி படம் வெளியான பிறகு சிறப்பான வெற்றியை பெறவே ஸ்ரீபிரியா ரஜினிகாந்த் ஜோடியின் வெற்றி பயணம் தொடங்கியது. தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியான தாய் மீது சத்தியம் திரைப்படத்திலும் ஸ்ரீபிரியா ரஜினிகாந்த் கூட்டணி மக்கள் மத்தியில் பேசப்பட்டது. சாண்டோ சின்னப்பா தேவரின் நன்மதிப்பை பெற்றவர் ஸ்ரீபிரியா. ரஜினிகாந்தை வைத்து தேவர் தயாரித்த தாய் மீது சத்தியம் திரைப்படத்தின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணியாக திகழ்ந்தார் ஸ்ரீபிரியா. தொடர் வெற்றிகள் மூலம் தமிழ் சினிமாவின் நட்சத்திர ஜோடியாக ஸ்ரீபிரியா ரஜினிகாந்த் ஜோடி கொண்டாடப்பட்டது. ரஜினிகாந்த் படங்களில் ஸ்ரீபிரியா இருந்தால் ரசிகர்கள் மத்தியில் படம் ஹிட் என்கின்ற நிலையும் உருவானது. அதன் தொடர்ச்சியாக ரஜினிகாந்தின் மாஸ் ஹிட் படமான பில்லா திரைப்படத்தில் ராதா எனும் ஆக்ஷன் நாயகியாக பல காட்சிகளில் அதகடம் செய்தார் ஸ்ரீபிரியா. உண்மையில் இந்த கதாபாத்திரத்திற்கு படக்குழு நடிகை ஜெயலலிதாவையே அணுகியது. ஆனால் அந்த காலகட்டத்தில் திரைத்துறையில் இருந்து விலக நினைத்த ஜெயலலிதா பில்லா வாய்ப்பை மறுத்தார். ஜெயலலிதா மறுத்த பிறகு அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்கு தயாரிப்பாளர் பாலாஜி உட்பட படக்குழுவின் ஒரே தேர்வாக இருந்தவர் ஸ்ரீபிரியா. நடிக்க வந்த ஆரம்ப நாட்களில் பாட்டும் பரதமும் படத்தில் ஜெயலலிதா நாயகியாக நடிக்க ஒரு சிறிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஸ்ரீபிரியா பின் நாட்களில் ஜெயலலிதா மறுத்த கதாபாத்திரத்தில் அவருக்கு மாற்றாக நடிக்கும் அளவுக்கு தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டார். ஆக்ஷன் காட்சிகள் அதிகம் நிறைந்த பில்லா படத்தின் அவை அனைத்தையும் மிக நேர்த்தியான முறையில் செய்தார் ஸ்ரீபிரியா. தன் அண்ணன் இறப்புக்கு காரணமான பில்லாவை பழிவாங்குவதற்காக கண்களில் வஞ்சத்தோடு அலைகின்ற காட்சிகளிலும் சரி, அப்பாவி ரஜினியான ராஜப்பாவுடன் கலகலப்பாக ஆடி பாடுகின்ற காட்சிகளிலும் சரி, ஸ்ரீபிரியாவின் நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டது. பில்லாவை தொடர்ந்து அன்னை ஓர் ஆலயம், தீ, பொல்லாதவன் என ரஜினிகாந்தின் மாஸ் கமர்ஷியல் படங்களில் பெரிய சிறிய கதாபாத்திரங்கள் என பாகுபாடுகள் ஏதுமின்றி அனைத்து கதாபாத்திரங்களிலும் தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை வெளிக்காட்டினார் ஸ்ரீபிரியா. ரஜினிகாந்த் திரைத்துறையில் கால் பதித்த நாட்களில்தான் ஸ்ரீபிரியாவும் நடிகையாக வலம் வரத் தொடங்கினார். அதன் பிறகு ரஜினிகாந்த் எவ்வளவு வேகத்தில் வளர்ந்தாரோ அதே வேகத்தில் ஸ்ரீபிரியாவின் வளர்ச்சியும் நிற்காமல் தொடர்ந்தது. அனைத்திற்கு மேலாக ரஜினிகாந்துடன் அதிக படங்களில் நடித்த நடிகை என்கின்ற பெருமையும் ஸ்ரீபிரியாவிடமே உள்ளது. இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அவள் ஒரு தொடர்கதை ஸ்ரீபிரியாவின் 2வது திரைப்படம். அந்த திரைப்படத்தில் கமலஹாசனும் ஒரு பிரதான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார். நாட்கள் நகர நகர இளமை ஊஞ்சலாடுகிறது, அவள் அப்படித்தான் போன்ற கமலஹாசன் பிரதான நாயகராக நடித்த திரைப்படங்களில் ஸ்ரீபிரியா முதன்மை நாயகியாக மாறினார். மக்கள் விசிலடித்து ஆர்ப்பரித்து கொண்டாடுகின்ற கமர்ஷியல் படங்களில் நட்சத்திர நாயகியாக ஜொலித்துக் கொண்டிருந்த ஸ்ரீபிரியா ஆரம்பத்தில் அவள் அப்படித்தான் படத்தில் நடிப்பதற்கு சம்மதிக்கவில்லை. படத்தின் திரைக்கதை தன்னை சுற்றியே அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட கலைப்படம் போல் உள்ளது என மறுத்தார். ஆனால் கமல்ஹாசன் தொடர்ந்து வற்புறுத்தி மஞ்சு கதாபாத்திரத்தின் வலிமையை எடுத்து கூறினார். பிறகு இயக்குனர் ருத்ரையாவின் கதாபாத்திர வார்ப்பை உணர்ந்து கொண்ட ஸ்ரீபிரியா அவள் அப்படித்தான் படத்தில் நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டார். அவள் அப்படித்தான் விமர்சன ரீதியாக ஸ்ரீபிரியாவிற்கு நல்ல பெயரை சம்பாதித்து கொடுத்தது. பிறகு கமலஹாசனை வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரிக்கவும் செய்தார் ஸ்ரீபிரியா. பாம்பை மையமாக வைத்து ஹிந்தியில் வெளியாகி பிரமாதமாக ஓடிய திரைப்படம் நாகின். அதன் தமிழ் ரீமேக் உரிமையை வாங்கிய ஸ்ரீபிரியா அதனை தமிழில் நீயா எனும் பெயரில் வெற்றி படமாக தயாரித்தார். படத்தில் ஜெய் கணேஷ், விஜயகுமார், ரவிச்சந்திரன் என மற்ற நாயகர்கள் இருந்தாலும் கூட கமல்ஹாசன் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க அவரை பழிவாங்கும் நாகராணியாக அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தினார் ஸ்ரீபிரியா. சட்டம் என் கையில் போன்ற முழுக்க முழுக்க ஜனரஞ்சகமான படங்களில் கமல்ஹாசனுடன் இணைந்த ஸ்ரீபிரியாவிடம் 3ஆம் பிறை கதையை கூறினார் இயக்குனர் பாலு மகேந்திரா. ஆனால் அதற்கு முன்பாக உள்ளத்தில் குழந்தையடி படத்தில் சற்றே மனநலம் குன்றிய பெண்ணாக நடித்த ஸ்ரீபிரியா 3ஆம் பிறை வாய்ப்பை மறுத்தார். ஒருவேளை ஸ்ரீதேவிக்கு முன்பாகவே 3ஆம் பிறை கதையை ஸ்ரீபிரியா கேட்டிருந்தால் அவருடைய மாறுபட்ட நடிப்பை 3ஆம் பிறையில் ரசிகர்கள் கண்டுகளித்திருக்கிறார். ஒரு பக்கம்
மூன்றாம் பிறை வாய்ப்பு கை நழுவி போயிருந்தாலும் கூட வாழ்வே மாயம் படத்தில் கமல்ஹாசனுடன் ரசிகர்கள் விரும்பக்கூடிய கதாபாத்திரத்தில் நடித்தார் ஸ்ரீபிரியா. ஆரம்பத்தில் வாழ்வே மாயம் படத்தில் சிறிய கதாபாத்திரம் என்பதால் நடிக்க மறுத்தார். ஆனால் ஸ்ரீபிரியா படத்தில் இருந்தால் வணிக ரீதியாக படம் பெரிய அளவில் ஜெயிக்கும் என நம்பினார் தயாரிப்பாளர் பாலாஜி. அது மட்டுமன்றி தான் தயாரிக்கும் படங்களில் கதாநாயகனுக்கு பெயர் ராஜா எனவும் கதாநாயகிக்கு பெயர் ராதா என வைப்பதும் தான் அவருடைய வழக்கம். அதனால் வாழ்வே மாயம் படத்தின் கதையின் முதன்மை நாயகியான ஸ்ரீதேவிக்கு ராதா எனும் பெயரை வைக்காமல் ஸ்ரீபிரியாவின் கதாபாத்திரத்திற்கு ராதா எனும் பெயரை வைத்தார். ஒரு சில காட்சிகளில் மட்டுமே வந்தாலும் கமல்ஹாசனின் அன்பை பெறுகின்ற கதாபாத்திரமாக அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தினார் ஸ்ரீபிரியா. 70களின் தொடக்கத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்க தொடங்கிய ஸ்ரீபிரியா அதன் பின் படிப்படியாக அன்றைய உச்ச நட்சத்திரங்கள் அனைவருடனும் இணைந்து நடித்து விட்டார். மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன் என 2 தலைமுறை சூப்பர் ஸ்டார்களுக்கு நாயகியாக நடிக்கின்ற வாய்ப்பை பெற்றவர் ஸ்ரீபிரியா. என்றாவது ஒரு நாள் நடிகை ஜெயலலிதாவை பார்த்துவிட மாட்டோமா என அவரது ரசிகையாக இயங்கிய ஸ்ரீபிரியாவுக்கு பின்னாடி அவர் மறுத்த கதாபாத்திரத்திலேயே நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதுபோலவே கமல்ஹாசன் முன்னணி நாயகராக நடித்த பொழுது சிறிய கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்த ஸ்ரீபிரியா பின் நாட்களில் அவருடைய முதன்மை கதாநாயகியாகி வசூல் வேட்டை நடத்தினார். சிவாஜி கணேசனின் பிற்கால கமர்ஷியல் பயணத்திலும் ரஜினிகாந்தின் ஆரம்பகால கமர்ஷியல் பயணத்திலும் ஸ்ரீபிரியாவின் பங்கு முக்கியமானது. அனைத்திற்கு மேலாக ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என 2 ஜாம்பவான்களுடைய திரை பயணத்தை பற்றி எழுதும் பொழுது அதில் ஸ்ரீபிரியாவின் பெயர் உறுதியாக இருக்கும்.